பண்ணுறாங்க. செம்ம டென்ஷனாக இருக்காங்க. அந்த முரளி என்னெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை படிக்க முடியாமல் செம்ம டென்ஷனாக தூக்கி போடுறாங்க. அதை பார்த்து ராகு விடு அப்படி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாரு. என்னால் இதை தாங்கிக்கவே முடியலங்க. இந்த முரளி செஞ்ச துரோகத்தை தாங்கிக்கவே முடியாது. பாவம் அஞ்சலிக்கா, அவங்கள வீட்டில் வச்சு நீ இந்த மாதிரி என்கிட்ட லெட்டர் எழுதினு வந்து கொடுத்துருக்கானே, இவனெல்லாம் என்ன பண்ணுறது, இவனெல்லாம் சும்மா அப்படி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க. அப்படியே டென்ஷனாக வருது. அப்படி பார்த்துக்கலாம், அப்படி எனக்கு தெரியும் அப்படி நீ பரிசுத்தமானவன் சொல்லிட்டு அவனை நான் சும்மா போய் விட மாட்டேன், அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாரு. அடுத்து வந்து எங்கள் வீட்டுக்கு வந்த அபி வந்து முரளி கிட்ட லெட்டரையும் அந்த மோதிரத்தையும் கொடுத்து கேட்குறாங்க. இது எதுக்காக என்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் எப்போ கொடுத்தேன் அபி அப்படின்னோடனே, லெட்டர் நீங்கள் தானே கொடுத்தீங்க, மோதிரத்தை நீங்கள் தான் கொடுத்தீங்க, அது கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னோடனே, நடிக்காதீங்க அப்படின்றாங்க. நான் எங்கே நடிக்கிறேன் அபி, உண்மையாக தான் சொல்கிறேன், இதெல்லாம் எனக்கு ஞாபகமே இல்லை, பாருங்கள் லெட்டரில் என் சைன் கூட இல்லை, எப்படி இருந்து நான் எழுதுன்னு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி பில்டப் பண்ணுறாரு. அதை கேட்டுட்டு வந்து தாங்கிக்கவே முடியல அபியால். இவ்வளோ கேடு கேட்டவனா இருக்கீங்க, இதெல்லாம் பண்ணிவிட்டு பண்ணலான்னு சொல்கிறீங்களா அப்படின்னோடனே, என்ன அபி இப்படிலாம் பேசுகிறீங்க, என்கிட்ட இப்படிலாம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு மேலும் மேலும் வெறுப்பேற்றுறாரு. ஒன்று எல்லாம் தெரியும் அபி, நான் தான் பண்ணேன்னு சொல்லிவிட்டு என் வாயில் வர வைக்கிறது தானே இப்படி பேசிகிட்டு இருக்க, அது எப்படி அபி நான் பண்ணேன்னு சொல்ல முடியும், இந்த லெட்டரை எப்படி நீ படிச்சிருப்பல, நான் உருகி எழுதின இந்த லெட்டரை நீ படிச்சுட்டல, எனக்கு அது போதும் அபி அப்படி சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு இருக்காரு. அப்போ ராகு வந்துடுறாரு. ராகு வந்து அபி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அது வந்துங்க வரப்போறிய பெல்லையா அப்படின்னோடனே ராகுவை கூப்பிட்டோன்னே அபி போயிடுறாங்க. நம்மக்கிட்ட பேச விட மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு முரளி. அடுத்து வந்து ராகு வந்து அபிக்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பார் அபி, அவங்ககிட்ட நீ எதுவும் கேட்க வேணாம், பண்ண வேணாம், இங்கே பார் நீ யாருக்காக இதெல்லாம் நிரூபிக்கணும்னு நினைக்கிற, யாருக்காகவா, நீங்கள் என்னை சந்தேகப்பட்டீங்களா, அதுக்காக தான், அது மட்டும் கிடையாது, அஞ்சலி அக்கா கிட்டே எல்லாத்தையும் நிரூபித்தாதானே இவன் எப்படிப்பட்டவன்னு சொல்ல முடியும், நம்ம சொன்னால் மட்டும் அஞ்சலி அக்கா நம்பிடுவாங்களா, அதுக்கு தேவையான ப்ரூஃப் எல்லாம் கலெக்ட் பண்ணி தான் நம்ம பேச முடியும், இவங்ககிட்ட இப்போ பேசினா இவன் ஒத்துப்பானா என்ன, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட ஒப்படி நான் எல்லாமே பார்த்துக்கிறேன், அதெல்லாம் நீ டென்ஷன் ஆகாத பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே, என்ன இவர் இப்படி சொல்கிறாரு அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து முரளி செம்மையாக டென்ஷனாக இருக்காரு. இந்த ராகு இருக்கிற வரைக்கும் அபியை என்கிட்டேருந்து பிரிச்சுட்டு தான் இருப்பான், இவனை நான் விடவே கூடாது, எப்படியாவது இவனுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டியே தீரணும், இவன் இந்த உலகத்தில் இருந்தால் தான் இதெல்லாம் பண்ணுவான், இந்த உலகத்துலேருந்து இவன் போயிட்டா அதுக்கப்புறம் அபி எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்கே வந்து அபி என்ன பண்ணுறாங்க, ரொம்ப டென்ஷனாக வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ ராகு வந்து, இங்கே பாரு அபி, நீ டென்ஷனாக எதை பற்றி யோசிக்காதன்னு சொன்னல அப்படின்னோடனே, இல்லைங்க எனக்கு அஞ்சலி அக்கா பற்றி தான் பயமாக இருக்குது, அஞ்சலி அக்கா பாவம் இல்லை, இவங்கிட்ட மாட்டிக்கின்னு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, இப்போ அஞ்சலி அக்காவுக்கு புரிய வச்சோட என்ன ஆகும், அஞ்சலி அக்காவை நிலைமை எனக்கு அதுதான் பயமாக இருக்குது, நீ ஏன் கவலைப்படுற, அஞ்சலி நான் அஞ்சலி அக்காவை நான் அப்படியே விட்டுருவேனா, நான் பார்த்துக்க மாட்டேனா, நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்த்துக்கலாம், நான் எங்கெங்கே பார்த்துக்கிறது, நான் தான் வந்து போயிட போகிறேனே, அஞ்சலி அக்கா குழந்தை போகிறதுனா நான் டைவர்ஸ் வந்தோன்னே போயிட போகிறேன், அதுக்கப்புறம் நான் எப்படி பார்த்துக்க முடியும், ஏன் அப்படி இப்படிலாம் பேசுகிற, இங்கே பாரு அபி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், இங்கே டைவர்ஸ் பற்றி நீ பேசவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, மறுபடியும் அதை பற்றி பேசுகிற, இங்கே பாருங்கள் டைவர்ஸ் பண்ண போகிறது உண்மை தானே, அதை பற்றி ஏன் நான் பேசக்கூடாது, இங்கே பாரு நீ அதை பற்றி பேச வேணாம், ஆனால் எனக்கு கொஞ்சம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லு, டைவர்ஸ் பண்ணிட்டு என்னை விட்டுட்டு போகணும் ஏன் நினைக்கிற அபி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அதை பற்றி நான் என்ன சொல்கிறது, உண்மையிலே சொல்லு, உன் மனசை தொட்டு சொல்லு, என்னை விட்டு பிரிஞ்சு போகணுன்னு உனக்கு தோணுதா, நீயே யோசனை பண்ணிப்பார், உன் மனசை நீயே கேட்டுப்பார் அபி, அதுவும் உனக்கு பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உன்னை யோசிக்கிறாங்க அபி, என்ன இவர் இப்படிலாம் சொல்கிறாரு, உண்மையிலே வந்து இவரை விட்டு பிரிஞ்சு என்னால் இருக்க முடியுமா, இருக்க முடியாதா, நான் ஏன் இதை பற்றி யோசிக்கிறேன் ஒன்றும் புரியலையே, அப்போ ராகவ் ஏன் அப்படி கேட்கணும், அப்போ ராகுவுக்கு என்னை பிரியறதுக்கு விருப்பம் இல்லையா, அதனால தான் ராகவ் இப்படிலாம் சொல்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அபி மனசு அப்படியே வந்து அலைப்பாயுது. ஒன்றும் புரியாமல் யோசிச்சுட்ருக்காங்க. ஒரு வேளை ராகவ் என்னை விரும்புகிறாரா, இல்லை அதெல்லாம் விரும்ப மாட்டார், நம்ம தான் தப்பாக நினச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்குறாங்க எல்லா விஷயத்தையும். இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, ஆகாஷ் வந்து ஒரு அடிபட்டுன்னு வராரு, கீழே விழுந்து, அதை பார்த்துட்டு அப்படியே வந்து அலறி போகிறாங்க. அனு, அப்போவே சொன்னல போகாதீங்கன்னு, கேட்டிங்களா, ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போகிறாங்க வந்து அனு.